நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வராரு. கடந்த ஜூலை 7ஆம் தேதி தொடங்கிய இந்த பயணத்துல இதுவரை 5 கட்டங்களாக 174 தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்து வராரு. சுமார் 12,000 கிலோமீட்டர் தூரம் பயணித்திருக்கிறாரு. 1 கோடிக்கும் அதிகமான மக்களை சந்திச்சு அவர்களின் குறைகளை, கோரிக்கைகளை கேட்டறிந்தாரு. இந்த நிலையில நவம்பர் 30ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துல தனது எழுச்சி பயணத்தை மீண்டும் தொடங்கினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு செல்லும் வழியெங்கும் பொதுமக்கள், அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தாங்க. இந்த தொகுதியைச் சேர்ந்த கே.ஏ. செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துட்டு தாவேக்காவுல இணைந்தாரு. இதனால இந்த தொகுதியில அதிமுகவோட வாக்குகள் சிதற வாய்ப்புள்ளதாக சிலர் கருத்து தெரிவித்தாங்க. நரிகள் ஊளையிட்டு நாட்டை கைப்பற்ற முடியுமா என்பது போல துரோகம் செய்து கட்சியை விட்டு விலகியவர்களால அதிமுகவின் செல்வாக்கு சரியும் என்பது பகற்கனவு காண்பவர்களின் கற்பனை. அவர்களின் கற்பனையை பொய்யாக்கும் விதமா கோபிச்செட்டிப்பாளையத்துல அதிமுக பொதுச் செயலாளருக்கு பெரும் வரவேற்பு மக்கள் அளித்திருக்காங்க. இந்த பொதுக்கூட்டத்துல கழக பொதுச் செயலாளர் பேசுகையில தமிழகத்துல வெளிநாட்டு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது என்றால் எத்தனை பேருக்கு வேலை கிடைத்துள்ளது? வெள்ளை அறிக்கை கேட்டால் திமுகவினர் வெள்ளை பேப்பரை காட்டுகிறார்கள்னு குற்றம் சாட்டியிருக்காரு. விவசாயிகளின் பிரச்சனையை தீர்த்த இயக்கம் அதிமுக. ஆனா விவசாயிகளின் கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை திமுக அரசு மந்தப்படுத்தியது. மக்களின் கோரிக்கைகளை ஏற்று ஒவ்வொரு திட்டமும் நிறைவேற்றி கொடுத்தது அதிமுக அரசு. ஆனா மக்கள் நலனுக்கு எதிரான அரசு திமுக ஆட்சியில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுன்னு உரையாற்றிருக்காரு. தமிழ்நாட்டுல நிரந்தர டிஜிபியை நியமிக்க முடியாதவர்கள் தான் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற போறாங்களான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதிமுகக்குள்ள இருந்தே துரோகம் இழைத்தவர் தான் செங்கோட்டையன். அவருக்கு பதவியை கொடுத்த, அடையாளம் கொடுத்த இயக்கம் அதிமுக. ஆனா அந்த இயக்கத்திற்கு எதிராகவே துரோகம் செய்தவர் செங்கோட்டையன். அவருக்கு மக்கள் நல்ல தீர்ப்பினை வழங்குவார். சோதனைகளை தாண்டி சாதனை படைத்த இயக்கம் அதிமுக. துரோகிகளின் சதிகளை முறியடித்து மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும். இனி எந்த கொம்பனாலும் அதிமுகவை வீழ்த்தவே முடியாதுன்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேருரை ஆற்றியிருக்கிறார்.